என்னங்க, தேவன் என்னோடு கூட இருக்காரா இல்லையா எதுவுமே எனக்கு புரியலையே. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தால் தான் உண்டு. இந்த சூழ்நிலை எப்படி மாறுனே தெரியலையே. நான் இந்த நிலமையிலேயே இருந்துருவேனா? தேவன் என்னை கைவிட்டுருவாரா? தேவன் இந்த நிலமையிலேயே என்னை வச்சிருவாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்களே, நிந்திக்கிறாங்களே, எல்லாரும் நான் கடங்காரின்னு என்னை தள்ளி வைக்கிறாங்களே, நான் நோயாளின்னு என்னால் எல்லாரும் நொந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தேவனோடு கூட அதிக நேரங்களை செலவிடுங்க. அப்பொழுது மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் உங்களை மனசை காயப்படுத்தாதுங்க. மனுஷன் என்ன சொன்னாலும் அது உங்களோட மனசையும் காயப்படுத்தாது, உங்களோட இருதயத்தையும் காயப்படுத்தாதுங்க. தேவனோட வசனங்களை தினமும் தியானம் பண்ணுங்கள். அந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசுங்க. அப்புறம் அப்படி இல்லையா, சர்ச்சுக்கு போங்க. அந்த ஃபாதர் மூலயமா, பிரதர் மூலயமா தேவன் உங்களோடு கூட வார்த்தை வழியாக பேசுவாருங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் தருங்க, அமைதியையும் தருங்க. இனம் புரியாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்புங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விவேகம் அடைஞ்சிருவீங்கங்க. அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியுங்க. உங்களோட இந்த கஷ்டங்களெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாதுங்க. தேவன் உங்களோடு இருக்கிறாருன்றதை நீங்கள் உணர்ந்துக்குவீங்கங்க. அப்படியும் இல்லையா, டெய்லி செல்லில் மெசேஜ் எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம். அந்த மெசேஜுகளெல்லாம் கேளுங்க, அந்த மெசேஜுங்களெல்லாம் உள்வாங்குங்க, அதுங்களெல்லாம் தியானம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மெசேஜுகளை தியானம் பண்ண பண்ண தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயத்தை செஞ்சிட்டே இருப்பாருங்க. அவரால் முடியுங்க. அவர் வார்த்தைக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளுங்க. அந்த வார்த்தைகள் கிரியை செய்யுங்க. நம்ம கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் நம்ம லைஃப்பில் கிரியை செய்யும். நம்மளோட சூழ்நிலைகள் எதாக இருந்தாலும் சரிங்க, எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மரண தருவாயாக இருந்தாலும் சரி, தேவன் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்காருங்க. ஆமீன்.